ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது ஆட்டுக்கால் சூப் சுவையில் தக்காளி சூப் செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேங்க. இது நான் 4 பேருக்கு செய்கிறேன். பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி 3 எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் நிறையா போடுங்க, வரமிளகா போடக்கூடாது. பச்சை மிளகாய் 4 வச்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள், கீரி வச்சுக்கிட்டேன். இப்படி இந்த மாதிரி கீரி வச்சுக்கிட்டேன். சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு இது வச்சுக்கிட்டேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன். இந்த அரிசி கழனியில் 2வது தண்ணிங்க, நம்ம சாப்பாட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு தண்ணி காய் கழுவ வச்சுக்குவேன், 2வது தண்ணி சூப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க, இந்த மல்லித்தூள் போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா ரசத்துக்கு புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். பச்சை மிளகாய் மட்டும் லைட்டாக கரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய், இந்த சூப்புக்கு தேவையான அளவு இந்த அளவு தேங்காய் வச்சுக்கிட்டேன். இதில் சோம்பு போட்டுக்கலாம், மிளகு, சீரகம், பூண்டு இதை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை நைஸாக அரைச்சி இது நல்லா கொதித்த உடனே இதை அரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாங்க. கடைசியில் தான் தாளிக்கணும். இதை அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இப்போ கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இது நல்லா கரைச்சிட்டேன். இது நல்லா கொதி வர ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா 15 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இப்போ தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு போட்ட தேங்காயை இதில் ஊற்றிக்கலாங்க. அரைச்சேன். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இந்த சூப்பு இறக்குன உடனே மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.